Day 46 ஆஃப் ட்ரைனிங் காஸ்தனிக்ஸ் அண்ட் லைட் ஆன்ஸ்டன் பிஷப்ஸில் இன்னைக்கு காலைல சீக்கிரமாக எழுந்து ரெடியாகி டிஃபன் சாப்பிட்டோம். ஒரு 3 தோசை கொஞ்சம் கறி குருமா இருந்து அதை சாப்பிட்டுட்டு வேளச்சேரிக்கு இன்டர்ன் போயிட்டு வந்தோடனே வண்டியில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஸ்பார்க் பிளக் மாற்றுறது, அதை சூடாக அப்பயே முடிச்சிடலாம், இல்லைன்னா தள்ளி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கட்டை போட்டோம். எப்பவுமே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுங்க, இல்லைன்னா கையில் இன்ஜுரி கிரிம்ப்லாம் வரும். அது வராமல் இருக்கணும்னா ஒர்க் அவுட் முன்னாடி வார்ம் அப்போம், ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் வார்ம் டவுன் பண்ணுறது ரொம்ப அத்தியாவசியம், ரொம்ப முக்கியம். ஸ்டான்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வழக்கம் போது தான் பைக் ஹோல்டு இம்ப்ரூவ்மெண்ட் நிறையவே இருக்கு. முன்னால 30 செகண்ட்ஸ் தான் நம்ம நிற்போம். இப்போ 1 மினிட்டே கொஞ்சம் நல்லா சாலிடாக நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அதை ஒரு 3 செட்டு போட்டு நம்ம ஃப்ராக் ஸ்டான்ஸ் போயிட்டோம். ஃப்ராக் ஸ்டான்ஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. வழக்கமாக நம்ம ஒரு 15 செகண்ட்ஸ் தான் வந்து சாலிடாக நிற்க முடியும். இப்போ ஒரு 30 to 35 செகண்ட்ஸ் நிற்க முடியுது நல்லா, அதாவது நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நிற்க முடியுது. அடுத்து ஹேண்ட் ஸ்டாண்டு, அதை வந்து வால் சப்போர்ட்டடாக நம்ம 1 மினிட் டைமர் வச்சு அதை போட்டோம். ஒர்க் அவுட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டு நம்ம டேவை முடிச்சுக்கிட்டோம். பாய்.